புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பெஞ்சல் புயல். இந்த புயல் பற்றி கடந்த ஒரு வாரமாக பேசிக்கொண்டிருந்தாலும் ஒரே நாளில் நவம்பர் 30 என்ற ஒரே நாளில் வட கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் மிக பெரும் அளவில் மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. அப்படி என்னதான் நடந்தது? இந்த புயல் தற்போது கரையை கடந்ததா இல்லையா? கரையை கடந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் பலத்த காற்று, குறிப்பாக விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் தற்போது காலையில டிசம்பர் 1 காலையில 7 மணி ஆகுது. இன்னமுமே இந்த காற்றின் அளவு அதிகரித்தபடியே இருக்கின்றது இந்த பகுதிகளில் அனைத்தும். அப்படின்னா என்ன நடக்குது? இந்த புயல் கரையை கடந்து விட்டது என்று சொல்றாங்க. இன்னமும் இந்த பெஞ்சல் புயல் ஆட்டம் காட்ட காரணம் என்ன? இந்த புயல் கரையை கடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரம் என்ன? இதன் பிறகு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றது? இந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்ற மாதிரியான ஒட்டுமொத்த தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி புயல், மழை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாகவே ஆட்டம் காண்பித்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில தான் கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துட்டு வருது. கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் கடந்த 23 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தற்போது 1 கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது இந்த புயல் உருவாகி. இல்லை, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்குள்ளாரவே புயலாக மாறி வட கடலோர மாவட்டங்கள் அனைத்தையும் சூறையாடி இருக்கின்றது. இந்த தாழ்வு பகுதி தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. மறுநாளே தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து தமிழகத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறும் அப்படின்ட்டு தான் சொல்லப்பட்டது. ஆனால் புயலாக மாறுவதில் ஏற்பட்ட தாமதம், புயலாக வலுப்பெறுவதில் ஏற்பட்ட தாமதம், அதன் காரணமாக இந்த புயலானது தற்காலிக புயல் தான் அப்படின்ற மாதிரியும், தற்காலிக புயலாக மாறி இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் அப்படின்ட்டு தான் நவம்பர் 27 வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அனைத்து கணிப்பும் பொய்யாகி போனது. இயற்கையை யாராலும் கணிக்க முடியாது என்று சொல்வதற்கு இந்த புயல் தமிழகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலு இழந்ததால புயலாக மாற வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தென்மண்டல இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தனியார் வானிலை ஆர்வலர்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த புயல் வலுவடையாது அப்படின்ட்டு சொல்லி மக்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தில் வச்சுருந்தாங்க. மக்கள் அனைவருக்கும் ஒரு தெம்பை கொடுத்தாங்க. சரி, நம்ம பக்கம் புயல் வராது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி புயல் இல்லை அப்படின்ட்டு ஒரு நிம்மதியில் இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த வானிலை ஆய்வு மையத்தை எல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அது ஒட்டு மொத்தமும் பொய்யாகி போனது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதன் பிறகு மேலும் வலுவடைய தொடங்கியது. 27 பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் புயலா உருவாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 28 மறுநாளே பார்த்தீங்கன்னா இது நிச்சயம் புயலா வலுப்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுலேயும் தப்பு இல்லை. அதனுடைய வேகம், அந்த ரேடார், இதனுடைய கணிப்பு அதெல்லாம் வச்சு தான் இவங்க சொல்லியிருக்காங்க அதை. ஆனால் இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது, இயற்கையை யாராலும் கணிக்க முடியாது அப்படின்றதையும் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க மேலே நாம் கோபப்பட ஒன்றும் இல்லை. 28 வானிலை ஆய்வு மையம் இது புயலாக உருவாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. குறிப்பாக வங்கக்கடலில் நகர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த
காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த புயலுக்கு ஃபெஞ்சல் அப்படின்னுட்டும் பெயர் வச்சிருந்தாங்க. இந்த ஃபெஞ்சல் புயல் தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி இந்த மாவட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகள் அப்படின்னுட்டு பல இடங்கள்ல இதனுடைய பாதிப்பு மிக பெரும் அளவில் இருக்கின்றது. இந்த புயலானது எங்கே கரையை கடந்தது என்றால் நவம்பர் 30ஆம் தேதி சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடந்திருக்கின்றது. மாமல்லபுரம், காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியை மையமாக கொண்டு கரையை கடக்க தொடங்கியது. முதல்ல கணிக்கப்பட்ட நேரத்தை விட தாமதமாகவே கரையை கடக்க தொடங்கியது. இந்த புயல் பார்த்தீங்கன்னா சரியாக புதுச்சேரி அருகே மரக்காணம் அப்படின்ற பகுதியில் தான் கரையை கடந்தது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் திண்டிவனம், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி இந்த மாதிரியான பகுதிகளில் தொடர்ந்து பலத்த காற்றும் கனமழையும் நவம்பர் 30ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5-6 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் ஊத்து என்று பலத்த மழை பெய்திருக்கின்றது. மிக பெரும் பாதிப்பை அந்த பகுதிகள் சந்தித்திருக்கின்றது. இந்த புயலானது நவம்பர் 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் புயலின் முதல் பகுதி கரையை கடக்க தொடங்கியது. இந்த புயலானது கரையை கடக்க தொடங்கிய போதுதான் மரக்காணம் மற்றும் புதுவையின் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றோட கடும் மழை பெய்தது. சென்னையிலையும் இதனுடைய அந்த தாக்கம் இருந்தது. தரைக்காற்றும் பலமாக வீசியது. ஆனால் மழை மிதமாகவே இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இந்த புயலின் தாக்கம் பெருசாக இல்லைன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு காற்று, ஓரளவுக்கு மழை மட்டும்தான். ஆனால் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் இதை சுற்றி உள்ள பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு அப்படின்றது நிச்சயம் பெரும் அளவில் இருந்தது அப்படின்றத அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் உணர்ந்திருப்பாங்க. சரி, இந்த புயல் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி மாலையில் 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியது. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம், 5:30 மணி, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:00 6 மணி நேரத்திற்கு பிறகு சரியாக இரவு 11:30க்கு இந்த புயல் கரையை கடந்து விட்டது அப்படின்ட்டு வானிலை ஆர்வலர்கள், தென்மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை, அதாவது புயல் கரையை கடந்துடுச்சா இல்லையா அப்படின்ட்டு தெரியாத அளவிற்கு புதுச்சேரி மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும் குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா மழையின் தாக்கம் தற்போது நின்று இருந்தாலும் காற்றானது பலமாகவே அடித்து கொண்டிருக்கின்றது இந்த பகுதிகள் அனைத்திலும். இந்த புயல் கரையை கடக்கும் போது புதுவையில் சூறை காற்றுடனும் விழுப்புரம் மற்றும் கடலூரில் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக மழையும் வெளுத்து வாங்கியது. மெரினா, சென்னை மெரினா, பெசன்ட் நகர் பகுதிகளில் கடல் அலையின் சீற்றம் பெருமளவில் இருந்தது. இரவு 10 மணி அளவில் புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்த்து வந்தது. மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலையும், காரைக்காலில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் அப்போது மையம் கொண்டிருந்தது. தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் நள்ளிரவு 1 மணி அளவில் தான் முழுமையாக கரையை கடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. நள்ளிரவு 1 மணி அளவில் தான் இந்த புயல் முழுவதுமாக கரையை கடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சுமார் 6 மணி நேரமாக பேயாட்டம் ஆடிய இந்த பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா 11:30 மணி அளவில் கரையை கடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் 1 மணிக்கு தான் இது முழுமையாக கரையை கடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது அடித்து கொண்டிருக்கக்கூடிய பலமான காற்றை எல்லாம் பார்க்கும்போது புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புயல் கரையை கடந்ததா இல்லையா, இன்னும் மழை வருமா வராதா அப்படின்ற ஒரு மிக பெரும் அளவிலான குழப்பத்தோடு இருக்காங்க. இந்த புயல் நிச்சயமாக கரையை கடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இன்று நிச்சயம் இருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதியான இன்று நிச்சயம் இருக்கும். மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம். காற்று அப்படின்றது
கிட்டத்தட்ட டிசம்பர் 1ஆம் தேதி மதியம் வரை ஓரளவு அடித்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் ஓரளவுக்கு மழை பெய்தது, காற்று ஓரளவுக்கு அடித்தது, அவ்வளவுதான். சென்னை அப்படியே ஓரங்கட்டிடுச்சு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை இந்த பெஞ்சல் புயல் முழுவதுமாக சூறையாடி விட்டது என்பதை மறுத்துவிட முடியாது. மின்சாரம் முழுவதுமாக இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிடுச்சு, துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. வெடிகாலம் டிசம்பர் 1ஆம் தேதி எழுந்து வந்து வெளியே பார்த்தாதான் தெரியும். ரோட்டில் ஆங்காங்கே பெரிய பெரிய மரங்கள் சாய்ந்து கிடப்பதையும், மிக பெரும் அளவிலான வெள்ளம் சூழ்ந்திருப்பதையும் வெளியில வந்து பார்த்தா பிறகுதான் அனைவரும் புரிந்து கொள்வாங்க இந்த அளவிற்கு காற்றும் மழையும் அடித்திருக்கின்றதா என்று. நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, உங்க பகுதியில நிலைமை எப்படி இருக்கின்றது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் எங்கெங்கெல்லாம் இருந்தது, எந்த பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்ற முழு தகவலையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.